உங்களுடைய ஜூனியர்ஸ்க்கு நீங்க வந்து என்ன அட்வைஸ், முக்கியமா இது பண்ணக்கூடாது இது பண்ணணும் அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நத்திங் இஸ் இம்பாசிபிள். இல்லை, கரெக்டாக தான். இல்லை, ட்ரை பண்ணால் எவ்வளோ வேணால் மார்க் எடுக்கலாம். அந்த சீரியஸ்னஸ் தெரியும். நம்ம 12th பப்ளிக் எக்ஸாம் ஆச்சே, இவங்களுக்கு படிக்கணுன்றதுக்கு உண்டான அந்த சூழ்நிலையை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும் இல்லையா? அது நாங்க ஏற்படுத்தி கொடுத்தோம். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது என்ன சொல்றதுன்னு தெரியல அந்த மார்க்கை பார்த்த உடனே. ஹாய் பசங்களா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யாகேஷோட வீட்டில் இருக்கோம். ஸோ ஹாய் யாகேஷ். எஸ், யாகேஷ் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பப்ளிக்கில் 589 எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் சயின்ஸில் சென்டம் 196 கட் ஆஃப் எடுத்திருக்காரு. சிஎஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. கண்டிப்பாக அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிண்டி கேம்பஸ் அப்படி இல்லைன்னா எம்ஐடியில் சீட்டு கிடைச்சிரும். சரியா? ஸோ இன்னைக்கு வந்து அவருடைய ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரியை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ப்ளஸ் உங்ககிட்ட இருக்கிற ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் யாகேஷ் கிட்டையும் கேட்க போகிறேன், அவங்க பேரண்ட்ஸ் கிட்டையும் கேட்க போகிறேன். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், யாகேஷ் சார் ஆசைப்பட்ட மாதிரி சூப்பராக ஒரு கட் ஆஃப் எடுத்தாச்சு சார். இல்லையா? எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. எப்படி இந்த மார்க் நீங்கள் அச்சீவ் பண்ணீங்க? இதுக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சீங்க நீங்கள்? கஷ்டப்பட்டு படித்தோம். லைவ்லாம் பார்த்து ஸ்கூலில் சொல்லித்தரதை வச்சு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பட் நத்திங் இஸ் இம்பாசிபிள். இல்லை, கரெக்டாக தான். இல்லை, ட்ரை பண்ணால் எவ்வளோ வேணால் மார்க் எடுக்கலாம். ஸோ நீ எப்படி டெய்லியுமே வந்து ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் படிச்சுட்டு இருப்பியா, இல்லை வாரத்தில்? அந்த மாதிரிலாம் இல்லை சார். ஸ்கூலில் வந்து டெய்லி யூனிட் டெஸ்ட் போயிட்டே இருக்கும். ஜூன் மாதம் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா டிசம்பர் மந்த் வரைக்கும் யூனிட் டெஸ்ட் போயிட்டே இருக்கும். டெய்லி வைப்பாங்க. டிசம்பரில் ஹாஃப் எலி வந்துடும். ஆஃப்டர் டிசம்பர் ஃபர்ஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன், அப்படியே பப்ளிக். அந்த டெஸ்ட் வைஸ் கரெக்டாக படிச்சுட்டே வந்தால் பப்ளிக் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஸோ பேசிக்காக ஸ்கூலில் சொல்கிறத கேட்டாலே போதும். அவ்வளோதான் சார். அப்பப்போ அதை ஃபாலோ பண்ணிட்டா மார்க் எடுத்துட முடியும். கேட்டுக்கிச்சா எல்லாருக்கும்? சரியா? சரி, நான் இப்போது ஒன் மோர் திங். என்னென்னா நம்ம பசங்க நம்மக்கிட்ட அடிக்கடி என்கிட்ட ஒரு டீச்சராக கேட்பாங்க, சார் நான் படிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு படிக்கவே ஸ்டார்ட் பண்ணவே முடியல, அப்புறம் பார்த்துக்கலான்னு தோணுது, ஒரே டிஸ்ட்ராக்ஷனாக இருக்குது அப்படின்வாங்க. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டாக உங்களுக்கும் அதெல்லாம் வந்திருக்கும். சரி, நீங்கள் எப்படி அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க? ஃபோன்லாம் பார்க்கணுன்னு தான் சார் தோணும். அது வந்து அப்பப்போ அப்படியே லைட்டாக டச் பண்ணிட்டு திருப்பி வரும்போது கரெக்டாக வந்துடணும் படிக்க. நம்ம கண்ட்ரோல் நம்ம ரொம்ப விளையாடான ஆன்சர். ஆக்சுவலாக விளையாடலாம் போனோம், ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிடுவாங்க. வீக்லி ஒன்ஸ் சண்டே. மீதி டைம்லலாம் ஃபுல்லாக வீட்டில் தான் படிச்சுட்டு. அப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா நம்ம படிக்கிறதுக்கு தாராளமாகவே டைம் இருக்குது, சரியாக மேனேஜ் யூட்டிலைஸ் பண்ணணும். ரொம்ப கரெக்ட். ஓகே, இப்போ அம்மா கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். சரியா? ஸோ மேம் சொல்லுங்க. நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க மேம்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அதை விட உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வீட்டுக்கு வந்தது. நீங்கள் சொல்லுங்கள். இப்போது ராகேஷ் வந்து அவர் கஷ்டப்பட்டு படிக்கிறாரு அப்படின்னா அதில் ஒரு சில விஷயங்கள்லாம் பெருந்தன்மையாக மிஸ் பண்ணிடலாம். ஏன்னா அவருக்கு அதெல்லாம் ஒரு பெரிய எஃபர்ட்டாக தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், இவர் எப்படி படிப்பார்? ரொம்ப படிப்பில் சீரியஸாக இருக்க ஒரு ஆளா, இல்லை அவர் சொல்கிற மாதிரியே கொஞ்சம் கேஷுவலாக இருப்பார்? கேஷுவல்னு சொல்லக்கூடாது, ஆனால் இப்போ நான் ஞாயிற்றுக்கிழமைனா நான் விளையாடவும் போவேன், ஆனால் படிச்சிடுவோம் அப்படின்றாரு. ஸோ நீங்கள் அப்படிதான் இருப்பார். அப்படிதான் இருப்பாரு. விளையாட்டும் விளையாடுவாரு, படிக்கவும் படிப்பாரு. ஆனா கொஞ்சம் நம்ம எடுத்து சொல்லணும், யாகேஷ் படிக்கணும்ப்பா அப்படின்னு நம்ம கொஞ்சம் சொன்னதான் அந்த சீரியஸ்னஸ் தெரியும். நம்ம 12th பப்ளிக் எக்ஸாம் ஆச்சே, படிக்கணும் அப்படின்ற அந்த இது வரும். இல்லைன்னா மற்றபடி ஃபோன் பார்க்கறது, டிவி பார்க்கறது, விளையாடுறது அது போல இருக்கும். நம்ம சேனல்ல ஏதாவது புதுசா ப்ராப்ளம்ஸ், இந்த கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ்லாம் ரொம்ப கஷ்டம்னு சொன்னோம், மேக்ஸ் இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குமா அப்படின்னு சொன்னா நான் தான் பார்த்துட்டு நம்ம சேனல் சொல்லி லைவ்லாம் வராங்க, ஹோட்டல் யாபலாம் பார்த்தாங்க சார். நான் சொல்றேன், இப்போ உனக்கு புரியல அப்படின்னா ஸ்கூல்ல சொல்லி கொடுக்க புரியலன்னா கேட்டு படி. அப்படி உனக்கு புரியலன்னா ஃபோன்ல பாரு, இல்லை டிவிலேயே ஒய்ஃபை இருக்கு சார், டிவியில தான் பார்ப்பாங்க. அப்போ நைட்ல எல்லாம் உட்காந்து பார்ப்பாரு. பார்த்துட்டு உங்க சேனல் உங்க பேரு சொல்லுவாரு. ஷவனி மேம் வந்தா ஷவனி மேம், கம்ப்யூட்டர் மிஸ் மேடம், அவங்க எல்லாருமே பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா நான் சொல்லுவேன், நானும் கூட இருந்து பார்ப்பேன். எனக்கும் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டா தான் இருக்கும். நாங்களும் டிவி அவ்வளோ பார்க்க மாட்டோம், உங்க சேனல் தான் போயிட்டே இருந்தது. லாஸ்ட் அந்த எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண அந்த 1 month ஃபுல்லா வேதாந்த் சேனல் தான் ஃபுல்லாவே போயிட்டு இருந்தது வீட்டுல. நாங்களும் டிவி எதுவும் பார்க்கல, மாத்தல கொள்ளல. அதனால எப்பயும் நம்ம நல்ல மார்க் எடுக்கணும், நம்மளுக்கு நல்ல கட் ஆஃப் கிடைக்கணும், நல்ல காலேஜ் கிடைக்கணும் அப்படின்ற இதுல நான் சொல்லிட்டே இருக்கேன் சார். படிச்சுட்டு எப்படி நீங்களும் ஷேர் பண்ணுங்க சார். ரெண்டு அப்பா சொல்லிட்டே இருப்பாரு வீட்டில், காலேஜ்லாம் ஃபீஸ் கட்ட முடியாதுப்பா, கட் ஆஃப் எடுத்தா கிண்டி கேம்பஸில் தான் போகணும், அது ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. சரி, அதே போல் படித்தோம், நல்ல கட் ஆஃப் பண்ணிட்டேன்.
என்னோட நேம் பார்த்திபன், நான் யாகேஷோட அப்பா. அவன் நல்லா படிப்பான்றது எங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் இந்த அளவுக்கு மார்க் எடுப்பான்றது வந்து அவனுக்கே ஒரு ஷாக்கான ஒரு ட்ரீட்மெண்ட். நல்லா படித்தான், முயற்சி எடுத்தான். நைட்டு 2 மணிக்கு பார்த்தா டிவி ஓடிட்டு இருக்கும். என்னடான்னு பார்த்தா வேடாந்து பார்த்துட்டு இருப்பான். டேய் இது ஏன்டா பார்த்துட்டு இருக்கிற அப்படின்னு கேட்பேன். உடனே அவங்க மம்மி வருவாங்க. நைட்டு 2 மணிக்கு அவங்க மம்மி வருவாங்க. அதை அவன் தான் சொல்லுவான், ஸ்கூலில் சொல்லி கொடுக்கறத விட எனக்கு இதில் ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, புரியுற மாதிரி சொல்லி தராங்க. ஸ்கூலில் சொல்லி கொடுக்குறாங்க, நான் நல்லா தான்ப்பா படிக்கிறேன், இருந்தாலும் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு வேடாந்து இதெல்லாம் பார்த்து படிச்சுட்டு இருப்பான். ஒரு முறை சார் வரும்போது சொல்லும்போது சாரை பாப்பான், கொள்ளுவான். டேய் அவர் என்னடா சொல்லிட்டு இருக்காரு, அவர் பாட்டுன்னு பேசிட்டு இருக்காரு, நீ பார்த்துட்டு நோட்ஸ் எழுதினுக்கிறேடான்னு கேட்பேன். பா அவர் சொல்கிறத பார்த்து தான்ப்பா எழுதுறேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் நீங்கள் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தீங்க சார். நம்ம சேனல்ஸ் ரொம்ப சப்போர்ட்டு. வேடாந்து மாஸ்டர் டீச்சர்ஸ் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தீங்க அவனுக்கு. லாஸ்ட் டைம் எக்ஸாம் டைமில் அவன் ஆஃப் அலி வரைக்கும் அந்த பக்கமே போகலை. ஆஃப் அலி முடிச்சுட்டு அந்த லாஸ்ட் அந்த 1 month 2 months எக்ஸாம் டைமில் தான் உங்களை பார்க்கவே ஆரம்பித்தான். மார்ச்லாம் ஃபுல்லாக, அதாவது எக்ஸாம் ஸ்டார்ட்டே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இந்த டேட் தான் எக்ஸாம்னு சொல்லிட்டு. அப்போ ஃபுல்லாகவே ஏர்லி மார்னிங் 4 o'clock 5 o'clock அவன் படிக்கிறதுக்கு. டேய் என்னடா பண்ணிட்டு தான் கேட்பேன். பாப்பா டீ வாங்கி கொடுப்பேன், எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு. 7 மணிக்கு 4 மணிக்கு போவான், அவனை கூட்டிட்டு டீ கடைக்கு போவேன். போயிட்டு வந்து அதுக்கப்புறமா தான் படுப்பானே. அவ்வளோ பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தான். நானும் எங்கள் மிஸ்ஸஸ் அந்த அளவுக்கு படிக்கல, இருந்தாலும் என் பிள்ளை படிச்சிருக்குன்றது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையாகவும் இருக்கு. மற்றபடி அவன் படிச்சு அவங்க பெரிய ஆள் ஆகணும், அவங்க கையில தான் இருக்கு, முயற்சி எடுத்து படிக்கணும். ஏன்னா கேட்ட தாய் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஒரு சந்தோஷம் அந்த 2 பேர் முகத்திலையுமே நல்லா தெரியுது. கண்டிப்பா மேடம். ஒரு சின்ன விஷயம் எப்பயுமே நாங்கள் நம்புறது என்னன்னா, இது எப்பயுமே உழைப்பு எல்லாமே நம்ம குழந்தைங்களோட தான். கண்டிப்பா சார். இப்போ நாங்கள் எல்லாருமே ஒரு சின்ன வழிகாட்டல் தான். இப்போ இவரோட வெற்றியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எத்தனை வருஷம், கிட்டத்தட்ட 14 வருஷம் இல்லைங்களா படிக்க ஆரம்பிக்கிறது அப்படின்றது. அந்த 14 வருஷமும் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு அது படித்து அதை டிசிப்ளின்டாக எல்லா நாளும் ஃபாலோ பண்ணுறது அப்படின்றது ஒரு ரொம்ப பெரிய விஷயம். கண்டிப்பாக ராகேஷ், நீங்கள் இன்னும் நிறைய விஷயம் ஷேர் பண்ணோம். கண்டிப்பாக உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்லி, ஸ்கூல் டீச்சர்ஸ் பற்றி சொல்லுங்கள். அதுவுமே நிறைய பேருக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். சரியா? நான் சின்ன வயசுலேருந்து எல்கேஜிலேருந்து பெத்தேல் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அயனாவரமில் இருக்காங்க தான் படித்தேன். சின்ன வயசுலேருந்தே ஹோம்ஒர்க்னால் படிக்க வச்சுருவாங்க. எல்கேஜிலேருந்து ஏதாவது என் டைரி எடுத்து செக் பண்ணிருப்பாங்க. எல்கேஜிலேருந்தே டைரி எடுத்து செக் பண்ணிருப்பாங்க, ஹோம்ஒர்க் கொடுத்தாங்களா, என்ன சொல்லி தந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஹோம்ஒர்க்கே தந்திருக்க மாட்டாங்க. சில டைம் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதெல்லாம் ஹோம்ஒர்க்கே தர மாட்டாங்க. ஒரு நாள் ஹோம்ஒர்க் தருவாங்க, இன்னொரு நாள் இருக்காது, இன்னொரு நாள் ஈஸியாக இருக்கும் ஹோம்ஒர்க், அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இப்போ ஹோம்ஒர்க் நிறைய இருக்க டைமில் படிச்சுட்டு டெய்லி டைரியில் என்ன இருக்கோ அதை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை. வீட்டுக்கு வந்தோடனே 6 o'clock டைரி எடுக்கணும், என்ன இருக்குது படிக்கணும், அது படித்து முடிச்சுட்டா மற்ற வேலையை பண்ண விடுவாங்க. சில டைம் ஈஸியாக இருக்கும், ஒரு 2 ஹோம்ஒர்க் அந்த மாதிரி தான் இருக்கும். செகண்ட் ஸ்டாண்டர்டில் 2 ஹோம்ஒர்க் அந்த மாதிரி தான் இருக்கும். சீக்கிரமாக முடிச்சிருவேன். அப்பா வரும்போது டிவி பார்த்துட்டு இருப்போம். என்னடா டிவி பார்த்தோம், 2 ஹோம்ஒர்க் தான் முடிச்சிட்டேன். என்ன 2 ஹோம்ஒர்க்கு, மேக்ஸு இங்கிலீஷ். சயின்ஸில் என்ன எடுத்தாங்க, இந்த லெசன் எடுத்தாங்க, லெசன் ரீட் பண்ணு போ அப்படின்னு நான் சொல்லிட்டுருவாங்க. சில டைம் ஹோம்ஒர்க் இருக்காது, வந்தோடனே விளையாட போறியா, ஏன் விளையாட போகிறேன், ஹோம்ஒர்க் இல்லை, டைரி எடுத்து பார்த்துக்கோங்க அப்படின்னு. என்னது ஹோம்ஒர்க் இல்லையா, ஹோம்ஒர்க் இல்லைனா படிக்க மாட்டியா, வா வந்து படி வா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி உட்கார வச்சுருவாங்க. அந்த மாதிரிலாம் சின்ன வயசுலேருந்தே பண்ணதுனால அப்படியே படிச்சுட்டே கரெக்டாக வந்தாச்சு. 10th லாஸ்ட்டில் நல்லா தான் படித்தோம், பட் அந்தளவுக்கு மார்க் 466 தான் இருந்தது. 11th கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணோம். 575. அதுக்கப்புறம் 12th இன்னும் சேனல்லாம் பார்த்து சரி படித்தாதான் காலேஜு, இல்லைனா கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு தெரிஞ்சோடனே சரி படிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணி 589 உன்னோட ஜூனியர்ஸ்க்கு என்ன சொல்கிறேன்? இப்போ இது வந்து பார்த்தோன்னா நிறைய 10th 11th இப்போ 12th போகிற பசங்க நம்ம நிறைய பேர் பார்க்குறாங்க. சரியா? இப்போ அவங்கெல்லாம் உன்ன மாதிரியே நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னா நீ அவங்களுக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண சொல்லு? ஸ்கூலில் அந்த டெஸ்ட்டை அப்பப்போ வைக்கிறது, அப்பப்போ கரெக்டாக படிச்சிடணும். அப்படி சப்போஸ் டெஸ்ட் வைக்கல, மந்த்லி டெஸ்ட்டு, ஹாஃப் இயர்லி அந்த மாதிரி தான் கொஞ்சம் நாள் விட்டு கேப்பில் தான் வருதுன்னா, இன்றைக்கி டேயில் என்ன எடுக்கிறாங்களோ இன்றைக்கி இது நடத்துனாங்க அது படிச்சிட்டேன் அவ்வளோதான். குவார்ட்டர்லியில் அது எல்லாமே கவர் பண்ணிவிடுவோம். பப்ளிக்கு ஹாஃப் இயர்லி கவர் பண்ணிவிட்டு அப்படியே எல்லாமே தரவாக தான் இருப்போம், எங்கேருந்து கேட்டாலும் எழுதலாம்ல. ஸோ நீங்கள் எப்போவுமே இன்றைக்கி நடத்துனாங்க இது படிச்சிட்டேன்னா உங்களுக்கு குவார்ட்டர்லி ஹாஃப் இயர்லி டைம்லலாம் புக்கின் சைடே ரிவைஸ் பண்ண நிறைய டைம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கரெக்டாக அந்த டேட்டில் படிச்சிட்டாலே ஈஸியாக எழுதிடுவேன். ஆனால் நான் அவ்வளோ கரெக்டாலாம் படிச்சுட்டு வரவில்ல, கொஞ்சம் இப்படி தான். அதான் என்ஜாய்லாம் பண்ணலாம், பட் கரெக்டாக அந்த படிக்கிற நேரத்தில் வந்துடும். கரெக்டாக இதுதான் ஆக்சுவலாக ரொம்ப அவசியம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய நேரத்தில் நம்ம படிக்கணும்னு நினைக்கும் போதில்ல, படிப்பு மேலே ஏன் வெறுப்பு வருது அப்படின்னா, நான் படிக்கணுன்றதுக்கோசம் நான் சந்தோஷமாகவே இருக்கக்கூடாது அப்படின்னு ஒருத்தரை ஃபோர்ஸ் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு அது ஒரு வெறுப்பாக மாறிடும். நீ சொல்கிறது ஆக்சுவலாக நான் ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாகவே பார்க்குறேன். நம்மளால் நமக்கு பிடிச்சதையும் செய்ய முடியும், விளையாட முடியும், எல்லாமே செய்ய முடியும்.
ஆனால் செய்ய வேண்டிய நேரத்தில் எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சிடணும், அவ்வளோதான். எதையுமே பெருசாக தள்ளி போடக்கூடாது. ஏன்னா ரொம்ப தள்ளி போட்டுகிட்டே இருந்தால் ஒரு பாயிண்ட்ல அது ரொம்ப கடினமாயிடுதுன்னு நான் நினைக்கிறேன், இல்லையா? இப்போது நாங்கள் இதுக்கு பின்னாடிலாம் இந்த எஃபர்ட் போடுறதுன்றது, இப்போ நானோ ஸ்ராவணியோ எல்லாருமே ஒரு கஷ்டப்படுற பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்க தான். நாங்கள் நம்புகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது காசு பணம்லாம் ஒரு மனுஷங்கிட்ட எவ்வளோ வேணால் தரலாம், ஆனால் கல்வி கொடுக்குற மாதிரி வராது. யாகேஷ், நீ உங்ககிட்ட நான் ஒரு பொறுப்பாக ஒப்படைக்கிறது என்ன அப்படின்னா, எங்களுக்கு வந்து எவ்வளோ பேருக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன விஷயம் அவங்களோட வாழ்க்கையை மாற்றுறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணுன்றது எங்களோட ஆசை. ஆமாம், நாங்கள் பெய்டு கோர்ஸ் வச்சுருக்கோம், சம்பாதிக்கிறோம், இது எல்லாமே பண்ணுறோம், இல்லைன்னுலாம் சொல்லு. ஏன்னா அவங்களுக்கு வாழ்க்கையை வாழ அப்படின்னு ஒரு விஷயம் தேவைப்படுது. ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி நீ நல்லா படிச்சு வா, நீயும் இதே மாதிரி நிறைய பேருக்கு உதவி பண்ணு, அவங்க வாழ. ஆமாம், அது ஏதோ ஒரு வகையில் இப்போ அப்பா ராஜேஷ் டாக்டர் பற்றி சொன்னார், அதே மாதிரி ஏதோ ஒரு வகையில் நம்ம ஒரு 4 பேர் நம்மளை பார்த்து வந்து அந்த மாதிரி வரணும் அப்படின்னு நம்மளை பார்த்து ஆசைப்படணும். நீ அதை இப்போவே அச்சீவ் பண்ணிட்ட. இப்போ பொறுப்பு என்ன அப்படின்னா, இதை இன்னும் பல மடங்கு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும். கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவேன், எனக்கு அதில் நன்றி. சரியா? ஹலோ எவ்ரிபடி. ஸோ தமிழ்நாடுடைய ஒன் ஆஃப் த டாப்பர் 589 ஸ்கோர் பண்ணி கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் யாகேஷ் இப்போ நம்ம கூட வந்து இருக்காரு. ஸோ உங்களுக்கு தேவையான டாப்பர் ஸ்டடி சீக்ரெட்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் வந்து தெரிஞ்சுக்க போறீங்க. அண்ட் அவங்களுடைய அப்பா அம்மா முக்கியமாக எந்த அளவுக்கு வந்து சப்போர்ட்டிவாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க அப்படிங்கிறதையுமே நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுப்பீங்க. ஸோ யாகேஷ், சொல்லுங்க, உங்களுடைய ஜூனியர்ஸ்க்கு நீங்கள் வந்து என்ன அட்வைஸ், முக்கியமாக இது பண்ணக்கூடாது இது பண்ணணும் அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஜூனியர்ஸ்லாம் வந்து நான் படித்தது வந்து எப்படின்னா, ஃபுல்லாக படிச்சுட்டே இருப்பேன் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஃபோன் யூஸ் பண்ணுவேன், ஃப்ரெண்ட்ஸோட விளையாட கூப்பிட்டாங்கன்னா திட்டு வாங்கிட்டே விளையாட போயிடுவேன். வீட்டில் போகக்கூடாதுடா, விளையாட்டு வந்துடுறேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். இப்போ 6 மணிக்கு வந்து நான் வீட்டுக்கு இருந்தாங்கன்னா 7 o'clock வர்றது அந்த மாதிரிலாம் இருந்தது. ஆனால் 7 o'clock வந்துட்டு 7 to 9 படிக்கணும் அந்த மாதிரி. இப்போ நாளைக்கு டெஸ்ட்டுனா அந்த மாதிரி இருக்கணும். நாளைக்கு டெஸ்ட்னா விளையாட போகக்கூடாது மோஸ்ட்டாக. ஃப்ரீ டைமில் 7 to 9 இப்போ வந்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் நேரம் படிக்கணும், அந்த மாதிரி தான் படிச்சுட்டு இருந்தேன். மற்றபடி அதான் அந்த கரெக்டாக அன்றைக்கி என்ன நடத்துகிறாங்களோ அது மட்டும் கரெக்டாக படிச்சிட்டோம்னாலே குவார்ட்டர்லி ஹாஃப் இயர்லி அதெல்லாம் ஓரளவுக்கு படிச்சுட்டு எல்லாத்தையும் அப்பப்போ எடுக்கிறது தரவு பண்ணி வச்சிட்டோம்னா எக்ஸாம் டைம் அப்போ புக்கிங் சைட்லாம் படிச்சுட்டு ஈஸியாக இருக்கும் மேம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் ரிவைஸ் பண்ணி லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் படிச்சா போதுமா எக்ஸாம் முன்னாடி? பத்தாது மேம். நான்லாம் 11th அப்படி தான் நினச்சிருந்தேன், லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படித்தா போதும்னு சொல்லிட்டு. அப்போ 11th கொஸ்டின் பேப்பர் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் அதில் கொஞ்சம் மாட்ரேட் பண்ணும்போது தான் கொஸ்டின்ஸ் இப்படியும் வரும். அந்த இப்போ ஃபிசிக்ஸ்லலாம் லாஸ்ட் இயர் 12th பசங்களுக்கு ஃபஸ்ட் டைம் கேட்குறாங்க. எய்தர் ஆரில் மேலே இருக்க டீட்டெயிலும் 2 mark ப்ளஸ் ப்ராப்ளம், கீழே இருக்க டீட்டெயிலும் 2 mark ப்ளஸ் ப்ராப்ளம். அப்படி கேட்கும்போது தான் நெக்ஸ்ட் இயரும் இப்படி வர சான்ஸ் இருக்குது, இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஸோ ப்ராப்ளம் படிச்சே ஆகணும் கம்பல்சரி. சென்டம் ஸ்கோரர்ஸ்னால் ப்ராப்ளம் படிக்கணும், படித்தாதான் சென்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சூப்பர். ஓகே, அப்பா அம்மா எப்படி உங்களுக்கு இந்த ஒரு ஜேர்னில வந்து சப்போர்ட்டா இருந்தாங்க? ஏன்னா இது வந்து நீங்க மட்டும் சாக்ரிஃபைஸ் பண்ணல இல்லையா, நிறைய தூக்கம், நிம்மதி, சந்தோஷத்தெல்லாம் அம்மாவும் அப்பாவுமே உங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க சப்போர்ட் நீங்க இவ்வளவு மார்க் வாங்குறதுக்கு வந்து எந்த அளவுக்கு உறுதுணையா இருந்தது? சின்ன வயசுலேருந்து எல்கேஜிலேருந்து 12th வரைக்கும் ஒரே ஸ்கூலில் படிக்க வச்சுருக்காங்க. வீட்டில் வந்து நான் நைட்லாம் படிச்சுட்டு இருப்பேன். அப்போல்லாம் வந்துட்டு லைட்டு போட்டு தான் படிச்சுட்டு இருப்பேன் பெட்ரூமில். அப்போ வந்துட்டு அவங்களும் தூங்கிட்டு இருப்பாங்க. என்னடா வந்து படுறா டைம் ஆகிடுச்சுன்னுவாங்க. இருங்க படிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்கள் தூங்கன்னு சொல்லிட்டு வெளியே வந்து படிச்சுட்டு இருந்தது. அவங்களும் ரொம்ப நேரம் தூங்காமலாம் இருந்திருக்காங்க. சம்டைம்ஸ் எரிஞ்சு வந்துடுவாங்க, சீக்கிரம் வந்து படுறான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி அவங்க தூங்கும் போதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கேன் நிறைய வாட்டி. அதுக்கப்புறம் லைவ்லாம் என்னை விட அவங்க அதிகமாக பார்த்துருக்காங்க. வேதாந்து லைவ் வந்துட்டாங்க, சீக்கிரம் வந்து உட்காரு, சார் வந்துட்டார் பார், வந்துட்டார் எவ்வளோ நேரம், சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபிசிக்ஸ் சார் வந்துட்டாரு, ஸ்ராவணி மேம் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு முன்னாடி அவங்க லைவ் ரெடியாக இருப்பாங்க. வேதாந்துனா இதில் நோட்டிஃபிகேஷன்லாம் ஆன் பண்ணி வச்சுருப்பீங்க இதில் வேதாந்துல அப்கமிங் லைவ்னு சொல்லிட்டு. நாளைக்கு இந்த லைவ் இருக்குது, நீ கரெக்டாக ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லிடுவாங்க. அந்த மாதிரிலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க ஸ்டடீஸ். நீங்கள் சொல்லுங்கள், ஒரு பேரண்டா நீங்க எப்படி சப்போர்ட் இருந்தீங்க? அப்பா அவரும் பேசுவாரு, எப்படி உங்க ஜேர்னி என்ன, நீங்க என்ன படிச்சிருந்தீங்க, நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? நான் இங்கே வேலை பார்க்குறேன். ஓகே, நான் 10th தான் படிச்சிருக்கேன். இவனுக்கு படிக்கணுன்றதுக்கு உண்டான அந்த சூழ்நிலையை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும் இல்லையா, அது நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம். ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுன்னா அவங்க அப்பா கூப்பிட்டு போய் சீக்கிரமா அந்த டைமுக்கு விடுறது, கொஞ்சம் படிக்கணும் சீக்கிரம் வீட்டுக்கு வந்து படிக்கணும் போது அவங்க அப்பா கூப்பிட்டு வருவார். போயிட்டு ஆட்டோ தான் வச்சுருக்காருங்க, போய் கூப்பிட்டு வர்றது இதெல்லாம் பார்ப்பாரு. இந்த படிக்கிறதுக்காகவே ஒய்ஃபை கனெக்ஷன் கொடுத்து படிக்கிறதுக்காக நாங்கள் இது பண்ணி வச்சுருந்தோம். ஏதாவது ஒரு டவுட்டுன்னா டக்குன்னு பார்க்கணும், கொஞ்சம் ஃபோனில் இருந்தால் நம்மளுக்கு சீக்கிரமாக டேட்டா காலி ஆகிடும். அதனால சரி ஒய்ஃபை இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு அதை இவனுக்காகவே அதை போட்டு இது பண்ணோம்.
உங்களுக்கு எவ்வளோ பெருமையா இருக்கு? அது வார்த்தையே வரல சார் எனக்கு. ஏன்னா நான் அந்த பேக்ரவுண்ட்லேருந்து நம்ம அந்த கஷ்டத்தில் பார்த்துருக்கோம் இல்லைங்களா. நான் என் அப்பா அம்மா முகத்தில் அதை பார்த்துருக்கேன். நிறைய நேரத்தில் நம்ம பிள்ளைங்களோட வெற்றி தான் நம்மளோட வெற்றி. அதுக்காக தான் நிறைய கஷ்டத்தை நம்ம மனசுல தாங்கிட்டு இருந்தோம். கண்டிப்பா இன்னைக்கு நம்மக்குள்ள வந்து ஒரு மேடையில நம்மள நிக்க வைக்கணும். கண்டிப்பா அவரு அழவே அழுதுட்டாரு சார். ரிசல்ட் வந்தப்போ அவங்க தாத்தாவும் அழுதுட்டாரு. எல்லாருக்குமே ஒரு இது, நம்ம ஃபேமிலியில இது போல மார்க் யாரும் எடுத்தது கிடையாது. எங்க ஃபேமிலியும் சரி ஃபேமிலியும் சரி யாகேஷ் தான் ஃபர்ஸ்ட். அதனால எனக்கு எல்லாருக்குமே ரொம்ப அவங்க பாட்டி தாத்தா எங்களுக்கு எல்லாருக்குமே. எல்கேஜிலேருந்து இப்போ வரைக்கும் யாகேஷோட ஒரு குட்டி குட்டி அச்சீவ்மெண்ட்லேருந்து இப்போ இருக்கிற ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் வரைக்கும் எல்லாமே அதோடைய மெடல்லேருந்து சர்டிஃபிகேட்லேருந்து டீச்சர் எழுதி கொடுத்த ஒரு சின்ன ஒரு அப்ரிசியேஷன் வரைக்கும் அவ்வளோ பத்திரமா எல்லாத்தையுமே சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களே. ஸோ எதனால யாகேஷை எப்படியாவது படிக்க வச்சிடணும், அவனை ஜெயிக்க வச்சிடணும், அவன் ஜெயிச்சிடணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க? இல்லை மேடம், அது எப்படி சொல்கிறேன், இப்போ நான் ஆட்டோ ஓட்டுறேன், ஒரு ஸ்கூல் சவாரி எடுக்கிறேன்னா பிள்ளையை கூட்டிகிட்டு போக முடியாது. அந்த ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். பணம் சம்பாதிக்கிறது நாளைக்கு கூட சம்பாரிச்சிக்கலாம். முதல்ல அவனை படிக்க வைக்கணும். ஒரு காலேஜ் போனதுக்கு அப்புறமா நம்ம பணம் சம்பாதிக்கலாம். அப்பவும் அவனை சம்பாதிக்க வைக்கக்கூடாது. அவனுக்கு படிக்கணுன்ற நோக்கத்தை மட்டும் தான் கொடுக்கணும். பையன் சம்பாதிப்பான் நம்மளை காப்பாற்றுவான்றது வேண்டாம். அவன் லைஃப் அவன் பார்க்கணும். இப்போ நீங்கள் சொன்னபடி நீங்கள் அவனுக்கு கற்றுக் கொடுத்தது அவன் 4 பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அது என்னோட ஆசை. உங்களை பார்த்து நான் பெருமைப்படுறேன், அவனை பார்த்து இவனோட ஜூனியர்ஸ் எல்லாம் பெருமைப்படணும். அவனோட ஜூனியர்ஸ் இவனை பார்த்து பேசணும். இவனுக்கு டீச்சர் நீங்க, இவனோட ஜூனியர்ஸ்க்கு இவன் டீச்சர் ஆகணும். அதெல்லாம் ரொம்ப ஆசைப்படுறேன். இதுதான் இந்த சேனல் தான் இல்லை, நீ கூட தனியாக ஒரு சேனல் ஏற்பாடு பண்ணிக்கும். இவங்க கூட தான் போய் சேரணும். உன்னோட இருப்பாங்க கிடையாது. உனக்கு என்ன புரியும் அதை செய். ஒரு சப்போர்ட்டர் 4 பேரும் சொல்லிக் கொடு. நீ 4000 பேரும் சொல்லிக் கொடுக்கணும். 4 பேரும் சொல்லிக் கொடு. அவன் ஒரு 4 பேரும் சொல்லிக் கொடுப்பான். அது போதும், வேற எதுவும் தேவை கிடையாது. எங்களோட சந்தோஷத்தை வந்து வெளியில சொல்ல முடியல மேடம். அது ரிசல்ட் பார்க்கும்போது எப்படி வார்த்தை வரல. அந்த 589 வந்து என்னோட கண் பார்வைக்கு 539 மாதிரி தெரியும். என்னடா 11th 575 எடுத்தா இப்ப 539 மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறமா அந்த சென்டம் பார்த்த உடனே தான் எல்லாமே 8 சீரீஸ்ல இல்ல 9 சீரீஸ்ல இருக்கு, எல்லாமே ட்ரிபிள் டிஜிட்டல் இருக்கு, டபுள் டிஜிட்டல் ஒரு சந்தோஷம் வந்துச்சு. அதுல அப்படியே கொஞ்சம் அப்படியே வார்த்தை வரல கொள்ளல. 2 பேரும் மாத்தி மாத்தி முகத்தை பாத்துக்கிறோம். இவனை வேற பக்கத்துல காணும் யாகேஷ், வீட்டுல இல்ல, பயத்துல இங்க வெளியே போயிட்டா. அப்படியே கொஞ்சம் அப்படியே ஒரு சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறமா கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் பண்றதுக்காக வெளியே போயிட்டு ஒரு 1 hour வெளியே இருந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த மார்க் பார்த்த உடனே நான் சொல்ற ஒரு விஷயம், படிக்கணும் படிக்கணும் படிக்கணும். யாகேஷ் படிச்சா நல்ல மார்க் எடுத்தான்றத விட இவனை பார்த்து மற்ற பிள்ளைங்க படிக்கணும். அதுதான் நான் சொல்லுவேன். என் பிள்ளை படிச்சுட்டான்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணக்கூடாது. மற்ற பிள்ளைங்களுக்கும் அதான் சொல்லுவேன். இப்போ ஒரு பிள்ளை 350 மார்க் எடுத்தது, பெரிய ஸ்கோர். 350 பெரிய ஸ்கோர். அவன் எடுத்த குரூப் கம்ப்யூட்டர் சயின்ஸ், நீ எடுத்த குரூப் பயோமேக்ஸ். ரெண்டும் ஈக்குவல் பண்ணி பார்த்தாங்கன்னா மார்க் ஷேர். பயோமேக்ஸ்ன்றது கஷ்டமான ஒரு சப்ஜெக்ட், அந்த மார்க் கம்மி கிடையாது. கொஞ்சம் முயற்சி எடுத்து படிச்சிருக்கலாம். அதுதான் அந்த குழந்தைக்கு நான் கொடுத்த அட்வைஸ். இப்போ